உலகம் உள்ள தொழில்நுட்ப மனத்தின் நல்லவர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம முக்கியமான 3 டேஞ்சரஸ் செட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய டேஞ்சரஸான செட்டிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ், ஸோ இதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையவே பார்த்துட்டோம். பட் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை முதல்ல கடைசி வரை மறக்காம பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ எதுக்கு டேஞ்சரஸான செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் உங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், உங்களுடைய கேமரா ஆக்சஸ் பண்ண முடியும், உங்களுடைய மைக்ரோஃபோன் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான செட்டிங்ஸ். நீங்கள் இதை வந்து நீங்கள் எப்படி டிசேபிள் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நீங்கள் mohatechintamilக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பிளே ஸ்டோர்லேருந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த ஆப்புக்கு வந்து பொதுவாக வந்து என்னென்ன ஆக்சசிபிலிட்டி வேணுமோ, ஸோ அதை விட்டு கான்டாக்ட்ஸ் கேட்டிருக்கும், கேமரா கேட்டிருக்கும், உங்களோட மைக்ரோஃபோன் கேட்டிருக்கும், ஸோ இது மாதிரி எக்ஸெட்ரா தேவையில்லாத பர்மிஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது என்னென்ன பர்மிஷன் கேட்குது அப்படின்ட்டு பாருங்க. ஸோ அந்த பர்மிஷனுக்கு வந்து அது வந்து தேவையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பர்மிஷனை வந்து நீங்கள் வந்து ஓகே கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாமல் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்து உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கான்டாக்ட்ஸ் தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சஸ் பண்ணிக்க சொல்லி நீங்கள் கொடுத்துருப்பீங்க, உங்களுடைய கேமரா ஆக்சஸ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பீங்க, உங்கள் மைக்ரோஃபோன் ஆக்சஸ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஸோ எக்ஸெட்ரா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ தேவையில்லாத இந்த ஆப்புக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து இதை வந்து டிசேபிள் பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு மேலே வந்து சர்ச் பார் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஆப் பர்மிஷன் அப்படின்னு கொடுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆப் பர்மிஷன் கொடுத்தா அங்கே ஓப்பன் ஆகாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய்ட்டு ஆப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆப் பர்மிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நான் சொல்கிற இந்த ஆப்ஷனெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா விஷயங்களும் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்கணுமோ ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து பர்மிஷன் கொடுத்துங்க. ஸோ பர்மிஷன் கொடுத்து உள்ளே போய்ட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேலண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேலண்டர் மட்டும் தான் காட்டுமே தவிர தேவையில்லாமல் இந்த கான்டாக்ட்ஸ், இந்த டெலிஃபோன், இந்த யுவர் லொக்கேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள். ஸோ கேலண்டர் மட்டும் வச்சுட்டு நான் கான்டாக்ட் இருக்குல்ல அந்த ஆப்ஷனை வந்து நான் வந்து டிசேபிள் பண்ணுறேன். ஸோ அது வந்து கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா டினை என்ற ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ நீங்கள் டினை கொடுத்துருக்கீங்கன்னா போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் போகிறேன். பேக் போய்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளிப்கார்ட் இல்லை இந்த ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பர்மிஷன் இருக்குல்ல அதை கொடுக்குறேன். ஸோ ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கான்டாக்ட்ஸ் இது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஸோ கான்டாக்ட்ஸ் வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா உங்கள் இதில் இருக்க கான்டாக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ரிப்ளை பண்ணும். ஸோ மைக்ரோஃபோன் வந்து இதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், பட் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்கு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இது மாதிரி எக்கச்சக்கமான பர்மிஷன் எல்லாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் பர்மிஷன் எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்க எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேக் ஆகும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் தேவையில்லாத ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ இங்கே ஒரு ஷேரிட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஷேரிட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஷேரிட்டில் வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட இருக்க ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணோம். ஸோ அந்த விஷயம் தான் பண்ணமே தவிர இந்த டெலிஃபோன், இந்த கேலண்டர், இந்த எஸ்எம்எஸ், இந்த ஸ்டோரேஜ், ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ மற்ற ஆப்ஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு ஆப்பும் ஓப்பன் பண்ணும்போது அதில் வந்து அதுக்கு தேவையான விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் பண்ணிடுங்க. இல்லைனா வந்து நம்மிடம் இருக்க எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருக்கிறதுனால அவங்க ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி விஷயங்களை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆப்புக்கு தேவையான பர்மிஷன் மட்டும் கொடுத்துட்டு மற்ற விஷயங்களை வந்து டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆப் பண்ணுறதுனால ஓகே, பட் அதே பார்த்தீங்கன்னா வந்து வேறு சில ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ இது மாதிரி பர்மிஷனில் கேட்கும்போது நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட டீட்டெயில் எல்லாமே கேமரா முதல் கொண்டு கான்டாக்ட் முதல் கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த பர்மிஷனை வந்து பார்த்து அந்த பர்மிஷனை வந்து கொடுக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா டேஞ்சரஸ் செட்டிங்ஸ் ஆனால் இந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர் கூடயும் ஷேர் பண்ணுங்க.
இன்னும் நம்முடைய சேனலுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எதுக்கு சொல்றேன் மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எடிட் கொண்டு வரதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஸோ அதில பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி அடுத்த டெக்னாலஜி சம்மந்தமான புதிய வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து நான் உங்களுக்கு நன்றி. வணக்கம்.